अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய பெயர் அப்துல்லா. நான் ஏகத்துவ போராளி அமைப்பின் மாநில துணை தலைவராக இருக்கிறேன். இன்று இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கம் சொல்லாததையெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கிறதெல்லாம், அல்லாஹ் எதையெல்லாம் வெறுக்கின்றானோ மார்க்க அறிஞர்கள் அதை மக்கள் மத்தியிலே அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை இன்று முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்று சமீப காலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு சூனியம் இஸ்லாத்தில் இல்லை என்கின்ற சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார்கள். அது செய்வது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு பகிரங்க சவால் விட்டார்கள். இஸ்லாத்திற்கும் சூனியத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சூனியம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறது என்று அன்று சகோதரர் பி ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். எங்களுடைய கொள்கையும் அதே கொள்கைதான். இந்த இஸ்லாமிய போராளிகளாக இருக்கின்ற நாம், எங்களுடைய கொள்கை என்னவென்றால் சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும், இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். அவர் பி ஜைனுல் ஆப்தீன் அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருந்தாலும் எங்களுடைய கொள்கையில மாறுபட்டாலும் சரி, எங்களுடைய உண்மையான கொள்கை என்னவென்றால் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால், ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அதிலே முக்கியமாக எங்களுடைய ஏகத்துவ போராளி ஜமாத் அதிலே இருக்கும். அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம் இருந்தால் அவரை ஆதரிப்போம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்று சகோதரர் பி ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் இந்த சூனிய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே சொல்லும் போது இதிலே புதியதாக INTJ எனக்கூடிய இந்த INTJ அமைப்பிலே மார்க்கத்தை பற்றி சற்றும் அறியாமல் இஸ்லாத்தில் இல்லாத கலாச்சாரத்தை எல்லாம் INTJவின் மாநில பேச்சாளர் அலீம் அல் புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த கேடு கட்டவன் இன்று மக்கள் மத்தியிலே சூனியம் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்து கொண்டு சகோதரர் பி ஜைனுல் ஆப்தீன் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை எல்லாம் அவர்களின் மீது குற்றச்சாட்டாக வைத்துக் கொண்டு அவரை தப்பும் தவறுமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்றான். இன்னும் எந்த அளவிற்கு என்றால் தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளியை பற்றி அசிங்கமாக அவன் பிரச்சாரம் செய்கிறான். தௌஹீத் ஜமாத் பள்ளியிலே அவர்கள் மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்யும் போது அது பயான் அல்ல, அது ஒரு ஃபித்னா என்று சொல்லுகிறான். இப்படி இஸ்லாத்தில் இல்லாததை எல்லாம் இந்த அலீம் அல் புகாரி சொல்லுகிறான். இந்த அலீம் அல் புகாரி இவனை பற்றி இன்னும் முழுமையாக அதிகமான மக்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இவனை பற்றி நான் ஆய்வு செய்யும் போது இந்த அலீம் அல் புகாரி இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறான். என்ன பிரச்சாரம்? அலீம் அல் புகாரியுடைய ஃபேஸ்புக்குடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா உண்ணாவிரதம் என்பது மார்க்கத்திலே இருக்கின்றது, அதை பற்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கேடு கட்ட அலீம் அல் புகாரி இருக்கின்றான். இவன் சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இன்றைய மக்கள் இது அறியாமல் இருக்கிறார்கள். மக்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இடுகிறேன். இந்த அலீம் அல் புகாரியை நீங்கள் இவனுடைய பயானை கேட்டாலே சரி, ஒன்னுத்துக்கும் உதவாதவன். எந்த அளவுக்கு என்றால் தன்னை மக்கள் மத்தியிலே விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசும்போதே ஒரு மாதிரி பேசுறது, மக்கள் எல்லாமே என்ன பாராட்ட வேண்டும் என்று ஒரு தப்பான கொள்கையில இந்த அலீம் அல் புகாரி இருக்கிறான். எந்த அளவுக்கு உண்ணாவிரதம் இஸ்லாத்தில் இருக்கின்றான். இது எப்படா நீ பிரச்சாரம் செய்யற? நான் கேட்கிறேன், அலீம் அல் புகாரியை பார்த்து கேட்கிறேன், மார்க்கத்திலே உண்ணாவிரதம் இருக்கிறது என்று சொல்கிறியே, இதற்கு என்ன ஆதாரம் உண்டு? நீ நாசனமா போ, உன்னுடைய உம்மா பாப்பா போட்டோம். வேலூர் இப்ராஹிம் இருக்கானே, வேலூர் இப்ராஹிமை கொண்டு போய் நீ உன்னுடைய உண்ணாவிரதத்தை நடத்து. அதையே நீ மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்கிறாய். உண்ணாவிரதம் என்பது மார்க்கத்தில் இல்லை என்றாலும் அதை நீ உண்மைப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறாய். இந்த அளவிற்கு கேடு கட்ட அலீம் அல் புகாரி நீ எப்படிடா பி ஜைனுல் ஆப்தீன் அவரை தப்பா பேசுற? நான் அவருக்காக நியாயம் பேசுறேன். யாருக்கு தப்பு நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். அது பிஜேவா இருந்தாலும் சரி, சுன்ன ஜமாத்தா இருந்தாலும் சரி, வேற எந்த அமைப்புகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த அமைப்பிலே நாங்கள் போய் நிற்போம். நீங்க பார்க்கலாம், என்னடா இது இந்த அமைப்பு பேரே நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே, புது அமைப்பா இருக்கேன்னு பார்க்கலாம்.
நாங்க மறைமுகமா எத்தனையோ விதமான நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ விதமான தீமையான பிரச்சாரங்களை தடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையாகத்தான் இன்று இந்த அயோக்கிய அலீம் அல் புகாரியை நாங்கள் விவாதத்திற்கு அழைக்கிறோம். என்ன செய்யறான்? விவாதத்திற்கு தௌஹீத் ஜமாத் அழைத்தால் அதற்கு பதில் சொல்ல திராணி இல்ல. சமீப காலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட அழைப்பாளர் ரமீஸ் ராஜா என்னக்கூடியவர் அலீம் அல் புகாரியையும் INTJ-வின் இந்த கைச்சாடைகளையும் அவர்களுடைய தவறுகளை சுற்றி காட்டி அவர்களை விவாதத்திற்கு அழைக்கிறார். யாரு? ரமீஸ் ராஜா. அழைக்கும் போது இந்த அலீம் அல் புகாரி என்ன செய்யறான்? நான் மீஸ் இல்லாத பசங்க இடத்துலாம் பேச மாட்டேன், நீ போய் பெரிய ஆளுங்களை கொண்டு வான்றான். டேய், நீ PJ முன்னாடி நீயே ஒரு சின்ன பையன்டா. அவர் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர், அவர் இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறார், அதை பற்றி உனக்கு தெரியுமா? உன்னை பற்றி மக்களுக்கு சரியாக தெரியவில்லை. நீ எப்படி அந்த BA BL ஒரு பட்டம் வாங்கினியே, அது எப்படி வாங்கினேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பலர் தெரியாமலும் இருக்கிறார்கள். PJ இடத்துல விவாதம் செய்வதற்கான கடுகளவு உனக்கு தகுதி கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர், மக்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவத்தை 30 வருடங்களாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ விவாதங்களை கண்டிருக்கிறார். முஸ்லிம் அல்லாத இடத்திலே விவாதம் செய்திருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களிடத்திலே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாத்திற்கு யாரெல்லாம் தடம் புரண்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே விவாதம் செய்த பி ஜைனுல் ஆப்தினை நீ விவாதத்திற்கு அழைக்கிறாயே, உனக்கு திராணி இருக்கா? அந்த அளவிற்கு உனக்கு திராணி இல்ல. அவர்களிடத்திலே விவாதத்திற்கு போவதற்கான தகுதியே உனக்கு இல்லடா அலீம் அல் புகாரியே. உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், அதற்கு தகுதி இல்லாதவனாகத்தான் நீ இருக்கிறாய். எந்த அளவுக்கு நீ எங்கிட்ட விவாதத்துக்கு வா? ஃபர்ஸ்ட் நீ தௌஹீத் ஜமாத்துக்கு விவாதத்துக்கு போக மாட்டா, நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது. ரமீஸ் ராஜா விவாதத்துக்கு கூப்பிட்டா நீ வர மாட்டேற. ஏன்? மீஸ் இல்லாத பயனிடத்தில் நான் பேச மாட்டேன். இதில் ஒரு கௌரவமா? நீயே PJ முன்னாடி பார்த்தா ஒன்றுத்துக்கும் உதவதான் இருப்ப. PJ அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஆலியமாக இருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒன்றும் தெரியாதவனாகத்தான் இருக்கிறாய். அவர் முன்னாடி நீ மார்க்கத்தை சரியாக அறியவில்லை என்று தான் சொல்ல முடியும். ஏன்? உன்னுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்குறோம். நீ செய்த அந்த கதைகளை எல்லாம் எடுத்து பார்த்தா இல்லாதது பொல்லாததெல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டு, சூனியம் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்து கொண்டு PJ அவர்களை பார்த்து முட்டாள் என்று சொல்லுகிறாயே, உனக்கு எப்படி மனம் வந்தது? நீதானடா முட்டாள். உன்னை போற முட்டாள் யார் இருப்பா? இதுல என்ன செய்யறாரா? இன்னும் பெருமையா உள்ளரங்க நிகழ்ச்சியா அதுல ஒரு மூத்திர சந்துக்குள்ள பெண்களை அழைத்து வந்து காசை கொடுத்து அவர்களை இங்க அவங்க பயான் கேட்க ஆள் இல்லை. ஏன்? அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இவன் மார்க்கத்தை சொல்ல தகுதி இல்லை என்று. அங்கே திரிந்து கொண்டிருக்கும் பெண்களை அழைத்து வந்து, அந்த பெண்கள் எப்படி இருக்காங்க? பூவை போட்டு கொண்டு வெறும் கம கம கமன்னு வாசனை அடித்து கொண்டு சாராயத்தை குடித்து கொண்டு இந்த ரோட்ல இருக்காங்களே, சேரியில் இருக்காங்களே பெண்கள், அந்த பெண்களை அழைத்து கொண்டு இந்த அலீம் அல் புகாரி உள்ளரங்க நிகழ்ச்சி நடத்துறான். இதுல ஆம்பளைங்க வேற இந்த தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லா இந்த ரோட்ல ரிச்சா ஓட்டுறானுங்களே, இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறானுங்களே, அவங்களெல்லாம் போயிட்டு வீடியோவில் ஸ்ட்ரென்த்து காட்டணும்ல, மக்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்களை எல்லோரையும் ஒன்றா கூட்டி சாராயம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்து என்ன செய்கிறான்? உள்ளரங்க நிகழ்ச்சி. இதில் என்ன சொல்கிறான்? தௌஹீத் ஜமாத்தை கரைத்து குடிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாராம். இவனுக்கு இதற்கு தகுதி இல்லாதவனாகத்தான் இவன் இருக்கிறான். கடைசியாக ஒரே ஒரு சொல்கிறேன், தௌஹீத் ஜமாத்காரங்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஏன்னா நான் வேறு அமைப்பில் இருந்தாலும் நான் எதற்காக எந்த அளவுக்கு பேசுகிறேன், அந்த அளவுக்கு இவன் அசிங்கப்படுத்தியிருக்கான். இவனை பற்றி எவ்வளவு அசிங்கமாக பேசினாலும் தப்பே கிடையாது. என்ன காரணம்? இவன் வரம்பு மீறிட்டான். அதனால் நம்மளும் வரம்பு மீறலாம். இவன் மட்டும் என் கையில் கிடச்ச நான் என்ன செய்வேன்? இவனை நேரடியாக இஸ்லாம் சொல்லுத, ஒருத்தன் ஒரு தவறு செய்தால் உங்கள் கரங்களால் அவர்களை தடைங்கள் என்று அதை நான் செய்திருப்பேன். இல்லை என்றால் இரண்டாவது பட்சமாக உங்களுடைய வாயினால் அதை தடுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அதை தான் இப்போது நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள், தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்கள் இந்த அளவிற்கு ஒரு முட்டாளாக இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த அளவுக்கு அசிங்கமாக சொல்கிறானுங்க. எனக்கு கோபம் வருது. நான் வேற இயக்கத்தில் வேற அமைப்பில் இருந்தாலும் அவன் தௌஹீத் ஜமாத்தை பற்றி சகோதரர் PJவை பற்றி அசிங்கமாக சொன்னவுடன் எனக்கு கோபம் வந்து நான் கொப்பளித்து கோவப்பட்டு நான் இங்கே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் தௌஹீத் ஜமாத்காரர்கள் இதற்கான பதிலடி எதுவுமே கொடுக்கலையே. நான் ஒருத்தண்ட போய் கேட்டேன், ஒரு தௌஹீத் ஜமாத்காரனை போய் கேட்குறேன், என்னடா அவங்க PJவை பற்றி இவ்வளோ அசிங்கமாக சொல்கிறானே, இதற்கு என்ன பதில் கொடுக்க வேண்டியதுன்னு சொன்ன. அவன் என்ன சொல்கிறான்? அவன் பாவம் மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தால அவன் பையன் கரெக்டாக இருக்கான், ஒடுங்க போய் மறுமையில் அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் அவனுக்கு பதில், அதுக்கான கூலி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் என்று இப்படி அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்னை போன்று தவறாக இல்லாதது எல்லாம் சொல்லி அவர்கள் இட்டு கட்டவில்லை.
ஆகவே உனக்கு ஒரு எச்சரிக்கை இடுகிறோம். இஸ்லாத்தில் இல்லாததெல்லாம் இனி மக்கள் மத்தியில் நீ பிரச்சாரம் செய்தால் உனக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எங்கள் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் கொடுப்போம். ஏனென்றால் நீ ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவன் என்று மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இந்த இயக்கத்தின் சார்பாக ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம், இனி இப்படியாப்பட்ட காரியத்தை எல்லாம் நீ செய்தால் நீ இனிமேல் எந்த மேடையிலும் ஏறி பிரச்சாரமே செய்ய மாட்டாய். பிரச்சாரம் செய்ய தகுதி இருக்கா உனக்கு? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், லிமா தഖூலுன மா அலா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீர்கள். ஏன்? நீயே ஃபர்ஸ்ட் மார்க்கத்தை சரியா கடைபிடிக்கிறது இல்ல, உன்னுடைய ஐஎன்டிஜே நிர்வாகிகள் அப்படிதான் இருக்காங்க. இத்து போனவர்களையும் செத்து போனவர்களையும் மார்க்கத்தை அறியாத பெண்களிடத்திலே சபகாசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் ஜமாத்திலே வைத்துக்கொண்டு நீ தவறாக இருந்து கொண்டு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மீது நீ பிரச்சாரம் செய்கிறாய். இனிமேல் இந்த சூனியத்தை ஆதரித்து நீ பிரச்சாரம் செய்தால் உன்னை எதிர்த்து எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு பெரிய கண்டனூரை நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம்.